எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழக முதலமைச்சரின் அறிவுரை மற்றும் உத்தரவின்படி அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததால் இந்த கனமழைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என கனிமொழி எம்பி பேட்டி. தூத்துக்குடியில் கடந்த 2 நாட்களில் பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. குடியிருப்புகளிலும் மழை நீர் தேங்கியது. இந்த நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் ஆய்வு செய்தார். அவருடன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீனவர் நலன் மற்றும் கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பிரகாஷ், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன், மாநகர திமுக செயலாளர் SR ஆனந்தசேகரன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பில்லா ஜெகன், மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்பொழுது அவர் கூறுகையில், ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்தவுடன் தமிழக முதலமைச்சரின் அறிவுரை மற்றும் உத்தரவின்படி இங்குள்ள அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக இப்பொழுது பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோரம் வசித்த பொதுமக்கள் 700 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் 33 நிவாரண முகாம்களில் 1580 பேர் தங்க வைக்கப்பட்டு போதிய வசதி, உணவு ஆகியவை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தூத்துக்குடி மாவட்ட நிலவரம் குறித்து அதிகாரிகளுடன், அமைச்சர்களுடன் தொடர்ந்து கேட்டு கள நிலவரத்தை அறிந்து பொதுமக்களுக்கு உரிய தேவைகளை நிறைவேற்றும், மழை நீரை அகற்றவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது 20,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று சிறுவைகுண்டம் அணையிலிருந்து 30,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. கோரம்பள்ளம் குளத்தின் பாதுகாப்பை கருதி குளத்திலிருந்து 19,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு குளம் உடையாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத வகையில் இந்த மழையை எதிர்கொண்டு உள்ளோம் என அவர் கூறினார். மழை வரக்கூடிய அந்த அறிகுறிகள் சொல்லப்பட்ட பிறகு இந்த பகுதியிலே அதிகமாக மழை வரும் என்று ரெட் அலர்ட் அந்த எச்சரிக்கைகள் வந்தவுடன் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இன்று மிகப்பெரிய பாதிப்புகள் எந்த அளவுக்கும் இல்லாதபடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. 33 தாமிரபரணியிலே அதிகமாக தண்ணீர் வரக்கூடிய அந்த அபாயம் இருந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கிருந்து அகற்றப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு ஒரு 700 பேர் கொண்டு செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 33 பாதுகாக்கப்பட்ட இடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1585 பேர் இந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸில் மாத்திரம் இன்றைக்கி இருக்காங்க. அவங்களுக்கு போதிய வசதிகள், உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம், அமைச்சர்களிடம் பேசி தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நிலையை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இப்பொழுது மருதூர் செக் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணீர், தாமிரபரணியில் வந்து கொண்டிருந்த தண்ணீர் மிக அதிகமாக இருந்தது. இப்பொழுது அது 20,000 அடியாக கியூசெக்ஸாக குறைந்திருக்கிறது. அதே போல் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து வந்து கொண்டிருந்த தண்ணீரும் இப்போ வந்து 30,000 கியூசெக்ஸாக குறைந்திருக்கிறது. அதுபோல் கோரம்பள்ளம் டேங்கில் தண்ணி அதிகமாக வரக்கூடிய நிலை ஏற்பட்டதும் அது ஒரு பாதுகாப்பான அளவோடு நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட 19,000 கியூசெக்ஸ் தண்ணீர் திறந்து விடப்பட்டு கோரம்பள்ளம் டேங்க் வந்து உடையாமல் பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மழையை எதிர்கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.